பால் பாலபாஸ்கரன் கொடுக்கும் சிலுவையின் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளையும் நண்பர்களையும் இச்செய்தி மூலமாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாயிருக்கிற தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக என்றென்றைக்கும் மகிமையும் கனமும் உண்டாவதாக. ஆமீன். நான் போல் பாலபாஸ்கரன். நான் ஒரு இவாஞ்சலிஸ்ட். சிலுவையின் செய்தி என்ற இந்த நிகழ்ச்சியில் என் சகோதரர்கள், என் சகோதரிகள், என் நண்பர்கள் எல்லோரையும் சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அருமையான நேரத்தை கர்த்தர் எங்களுக்கு ஒதுக்கி தந்தார். அதற்காக இன்றைக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை அளிக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த சிலுவையின் செய்தியினுடைய நோக்கம் ரோமர் 6ஆம் அதிகாரம், ரோமர் 7ஆம் அதிகாரம், ரோமர் 8ஆம் அதிகாரம் ஆகிய 3 அதிகாரங்களை பிரசங்கிப்பதே இந்த சிலுவையின் செய்தி நோக்கமாகும். அதற்கு முதல் அநேகமான கிறிஸ்தவர்கள் சிலுவையை பற்றிய அறிவு எதுவுமே இல்லாமல் இருக்கிறபடியினால் அவர்களுக்கு சிலுவையை பற்றி மேலெழுந்த வாரியாக ஒரு அஸ்திவாரம் போடுவது எனக்கு பொருத்தமாக இருக்கிறது. ஆனபடியால் சில முக்கியமான வேத வாக்கியங்களை, சிலுவையோடு சம்பந்தப்பட்ட வேத வாக்கியங்களை எடுத்து அவர்களுக்கு பிரசங்கிப்பது எனக்கு அவசியமாக காண்கிறது. அப்போ நான் பல்வேறு விதமான வேத வார்த்தைகளை தெரிவு செய்தேன். இப்பொழுது நான் தெரிவு செய்திருக்கிற இன்றைய செய்திக்கு நான் அடிப்படை செய்தியாக ஒரு வேத வாக்கியத்தை தெரிவு செய்திருக்கிறேன். அந்த வேத வாக்கியம் மார்க்கு 8:31-33. மார்க்கு 8:31-33. அல்லாமலும் மனுஷகுமாரன் பல பாடுகள் பட்டு மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேதபாரகராலும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டு கொல்லப்பட்டு 3 நாளைக்கு பின்பு உயிர்த்தெழுந்திருக்க வேண்டியதென்று அவர்களுக்கு போதிக்க தொடங்கினார். இந்த வார்த்தையை அவர் தாராளமாக சொன்னார். அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய் அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான். அவர் திரும்பி தம்முடைய சிஷ்யரை பார்த்து பேதுருவை நோக்கி, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்று சொல்லி அவனை கடிந்து கொண்டார். இந்த வேத வாக்கியத்தின் தாற்பயம் என்ன, இதன் பொருள் என்ன, ஆவிக்குரிய அர்த்தம் என்ன என்பதை பற்றி நாங்கள் விவரமாக பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. இப்பொழுது நான் இந்த ரோமர் அதிகாரத்தை பற்றி பிரசங்கித்து கொண்டிருக்கிறேன். ரோமர் புஸ்தகத்தை பற்றி 1ஆம் அதிகாரத்திலிருந்து 16ஆம் அதிகாரம் வரையும் அதில் உள்ள மிக முக்கியமான அம்சங்களை பிரசங்கித்து கொண்டிருக்கிறேன். 1 தொடக்கம் 11ஆம் அதிகாரம் வரை ஏற்கனவே நான் உங்களுக்கு பிரசங்கித்திருக்கிறேன். இப்போ 12ஆம் அதிகாரத்தில் இருந்து 16ஆம் அதிகாரம் வரை நான் பிரசங்கிக்க வேண்டியதாக இருக்கிறது. அதற்கு நாங்கள் போவதற்கு முன்பு இப்பொழுது நாங்கள் ஜெபத்திற்கு கடந்து செல்லுவோம். அருமையானங்கள் பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். பரலோகத்தின் தேவனே உமக்கு அன்றைக்கும் ஸ்தோத்திரம். இந்த அருமையான நேரத்தை எங்களுக்கு ஒதுக்கி தந்தீர், அதற்காக அன்றைக்கும் ஸ்தோத்திரம் பிதாவே. பாவிகளாயிருந்த எங்கள் மீது தேவரீர் இரக்கம் கொண்டீர். உம்முடைய குமாரன் என்றும் பாராமல் அவரை எங்களுக்காக பலியாக சிலுவையில் ஒப்பு கொடுத்தீர். அவருடைய வெளியேறப்பெற்ற இரத்தத்தினால் நீர் எங்களை மீட்டு கொண்டது மட்டுமல்ல, அருமையான பிதாவே, உம்முடைய கிருபாசனத்துக்கு துணிவாக வரக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீர். அவர் சிந்தின இரத்தத்தினாலே எங்களுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் கழுவி பாவத்தின் கடன்கள் எல்லாவற்றையும் கொடுத்து தீர்த்து பாவத்தின் பிடியிலிருந்து எங்களை விலக்கி அருமையான பிதாவே குற்ற உணர்வை முற்று முழுதுமாக அகற்றி தேவரீர் உம்மோடு
ஐக்கியம் வைக்கக்கூடிய பாக்கியத்தை நீர் எங்களுக்கு தந்ததற்காய் உமக்கு இன்றைக்கும் ஸ்தோத்திரம் பிதாவே. என் சகோதர சகோதரிகளை தேவரையில் ஆசீர்வதியும் அபிஷேகியும் பிரகாசமான மனக்கண்களை அவர்களுக்கு கொடுத்தருளும். உம்முடைய வேத வார்த்தைகளை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அவர்களுக்கு கொடுத்தருளும். அதே நேரம் அடியேனையும் அபிஷேகித்து உம்முடைய வேத வார்த்தைகளை சரியான முறையில் பிரசங்கிக்கத்தக்கதாக உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் அவர்தாமே முன்னொன்று போதனையை செய்ய வேணும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்டுக்கொள்கிறேன் பிதாவே. ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட். அப்போ இந்த சிலுவையின் செய்தியில் தற்பொழுது நான் பிரசங்கித்து கொண்டிருப்பது ரோமர் புஸ்தகத்தில் 12ஆம் அதிகாரத்திலிருந்து 16ஆம் அதிகாரம் வரையும் அந்த வாக்கியங்களில் இருக்கிற மிக முக்கியமான அம்சங்களை நான் இப்பொழுது உங்களுக்கு பிரசங்கித்து கொண்டிருக்கிறேன். அதற்கு முதல் இந்த அடிப்படை வேத வாக்கியத்தின் பொருள் என்ன என்பதை நாம் சற்று விவரமாக பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. அல்லாமலும் மனுஷகுமாரன் பல பாடுகள் பட்டு அப்போ இதை பற்றி என்ன சொல்லப்படுகிறது என்று சொன்னால், இஸ்ரவேலின் மத தலைவர்கள் யார்? அந்த மத தலைவர்கள் வேதபாரகர்கள், பிரதான ஆசாரியர், பரிசேயர்கள், சதுசேயர்கள், ஏரோதியர்கள். இவர்கள் எல்லோரும் மத தலைவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் வேறு விதமாய் சிந்தித்தார்கள். மனுஷகுமாரன் பல பாடுகள் பட வேணும் என்று சொல்லி நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார். ஆனால் மத தலைவர்களோ இஸ்ரவேலிய மத தலைவர்களோ வேறு சிந்தனை உடையவர்களாக இருக்கிறார்கள். மேலும் ஆண்டவர் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டு ரிஜெக்டட், ஆகாதவன் என்று தள்ளப்பட்டு. அப்போ இஸ்ரவேலிய தலைவர்கள் மத தலைவர்கள் அவருக்கு ஒரு சோதனை வைத்து அந்த சோதனையில் அவர் வெற்றி பெறுவாரோ என்று சோதித்தார்கள். அது என்ன சோதனை என்று சொன்னால், அவர் ஒரு இராணுவ ஜெனரல் மாதிரி வந்து தாங்கள் ரோமருடைய கட்டுக்குள்ளே இருக்கிறதுல ரோமருடைய கட்டுக்குள்ளே தாங்கள் இருக்கிறபடியினால் அந்த கட்டுக்குள்ளே இருந்து அவர் தங்களை வெளியால் எடுத்து விடுவாரோ ஒன்றுதான் அவர்கள் அவரிடம் எதிர்பார்த்தார்கள். ஆனால் அவர்கள் ஒரு காலமும் எதிர்பார்க்காத ஒரு விஷயம், தங்களுடைய பாவத்துக்கு அவர் வந்து மரிப்பார் என்று சொல்லி அவர்கள் ஒரு பொழுதும் நினைக்கவில்லை. அதை பற்றி அவர்கள் சிந்திக்கவும் இல்லை. மறுபடியும் சொல்கிறேன், இயேசு கிறிஸ்து ஒரு இராணுவ ஜெனரலாக வந்து ரோமருடைய பிடிக்குள் ரோமருடைய கட்டுக்கள் இருந்து எங்களை விடுதலை செய்வார் என்று சொல்லி இஸ்ரவேலியர்கள் தலைவர்கள் சிந்தித்தார்கள். ஆனால் தங்களுடைய பாவத்திலே இருந்து விடுதலை செய்ய தங்களுக்கு ஒரு ரட்சகர் தேவை என்று சொல்லி அவர்கள் ஒரு பொழுதும் சிந்திக்கவில்லை. ஆனபடியால் அவர்கள் அவரை தள்ளிவிட்டார்கள். மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் ஆகாதவன் என்று தங்களுடைய சோதனையில அவர் ஃபெயில் பண்ணி இருக்கிறார் என்று சொல்லி அவரை தள்ளி விட்டார்கள். அங்கால பாப்பம் கொல்லப்பட்டார். ஆனால் அவரோ சொல்கிறார் என்ன மாதிரி என்று சொன்னால், ஆசாரியர் வேத பாரகர்களால் நான் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டு நான் கொல்லப்படுவேன், சிலுவையில் அறையப்படுவேன், 3 நாளைக்கு பின்பு உயிர் தெழுந்திருக்க வேண்டியதென்று அவர்களுக்கு போதிக்க தொடங்கினார். அப்போ இந்த உயிர்த்தெழுதல் வந்து நிச்சயமாக நடைபெறும், அதை கட்டாயம் நடைபெறும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்த்திருக்கார். எந்த காலத்திலும் அது சந்தேகத்துக்கு உட்படவில்லை. இப்போ 3 நாளைக்கு பின்பு உயிர்த்தெழுந்திருக்க வேண்டியதென்று அவர்களுக்கு போதிக்க தொடங்கினார்.
அதாவது அப்போ மேசியாவாக இருந்தும் தனக்கு ஏற்படும் கஷ்டங்கள் எல்லாத்தையும் அவர் சொல்லி என்ன விதமாக எனக்கு நடக்க போகுதுன்னு தன்னுடைய சிஷ்யர்களுக்கு விவரமாக சொல்லியிருந்தார். இந்த வார்த்தையை அவர் தாராளமாக சொன்னார் என்று சொல்லப்பட்டு கிடக்கு. அப்போ திருப்பி 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 அவர் சொன்னதுன்ற காரணம் என்ன? மிக முக்கியமான ஒரு வார்த்தை இது. இந்த வார்த்தையை அவர்கள் விசுவாசிப்பார்கள், ஆனால் அவர்கள் மறுபிறப்பு பெறுவார்கள் என்பதற்காக அவர் இந்த வார்த்தையை திருப்பி 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 தாராளமாக பிரசங்கித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த திருப்பி திருப்பி சொல்ல வேண்டியதனுடைய காரணம் இதுக்குத்தான். ஏனென்றால் மனுஷனுடைய ஆவிக்குள்ள தேவனுடைய வார்த்தைகள் அவ்வளவு இலகுவாக போவதற்கு சாத்தான் அனுமதியான். மற்றது மாம்சம் முற்று முழுதுமாக அதை நிராகரிக்கும். அதை திருப்பி 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 அவர் சொல்ல வேண்டியதனுடைய காரணம் அது ஆவிக்குள் போக வேணும் என்பதே அவருடைய விருப்பம். அப்பொழுது சிலுவையை பற்றிய செய்தியையும் தனக்கு என்ன நடக்க போகுதுன்னு அப்போ அவர் என்னத்தை சொல்கிறார்? நான் சிலுவையிலே அறையப்பட போகிறேன், பாடுகள் பட போகிறேன், 3ஆம் நாளில் உயிர் தெழுந்திருப்பேன் என்று அவர் சொல்லும் பொழுது குரூசிஃபிக்ஷனையும் ரீசரக்ஷனையும் அவர் தாராளமாக அவர் சொல்லி கொண்டிருந்தார். அப்போ உடனடியாக பேதுருக்கு கோபம் கொண்டு, கவனமாக கேளுங்கள், பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய் அப்போ அவருடைய தோளில் பிடித்து அவரை தனியே ஒரு பக்கமாய் அழைத்து கொண்டு போய் அவரை கடிந்து கொள்ளத் தொடங்கினான். மிகுந்த கோபத்துடன், ஆண்டவரே நீர் அப்படி சொல்லக்கூடாது, அப்படி ஒரு சம்பவம் உமக்கு நடக்கக்கூடாது, நீர் சிலுவையில் அறையப்பட முடியாது, அப்படி அந்த விதமாக கோபத்தோடு அவன் ஆண்டவர் சொன்னதை முற்று முழுதுமாக நிராகரித்து அவன் சொன்னான். அவர் திரும்பி பார்த்து தம்முடைய சிஷ்யரை பார்த்து பேதுருவை நோக்கி, எனக்கு பின்னாக போ சாத்தானே, எனக்கு பின்னாக போ சாத்தானே. கவனமாக இதனை கேட்டுக்கொள்ளுங்கள். எந்த காலமும் சிலுவையை பற்றிய செய்தியை பிரசங்கிக்க ஆரம்பித்தவுடன் எதிர்ப்பு கிறிஸ்தவர்களிடமிருந்தே முதலாவதாக வரும் என்பதை தெளிவாக நாம் இங்கு அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. 24 மணித்தியாலமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு இருந்த மனுஷன் அவர் சிலுவையை பற்றியும் உயிர்த்தெழுதலை பற்றியும் அவர் சொல்லும் பொழுது மிகுந்த கோபம் கொண்டு அவரை தோளில் பிடித்து தனியாக அழைத்து கொண்டு போய் அவரோட சொன்ன வார்த்தைகளை அவன் நிராகரித்தான் என்றதை நாம் அறிந்து கொள்ள வேணும். நிராகரித்தது மட்டுமல்ல, அவரை கடிந்து கொண்டான் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், உடனடியாக தன்னுடைய சிஷ்யர்களை பார்த்து, அதனுடைய அர்த்தம் என்ன? பேதுருக்கு மட்டுமல்ல, அவர் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல இருக்கிறார், சிஷ்யர்களுக்கும் சேர்த்தே அதை சொல்ல போகிறபடியால் பேதுரு முன்னாக நிற்க அவர் சிஷ்யர்களை பார்க்கிறார். அவர் திரும்பி தம்முடைய சிஷ்யர்களை பார்த்து பேதுருவை நோக்கி, எனக்கு பின்னாக போ சாத்தானே. அப்போ என்ன சொல்கிறார் என்று சொன்னால், உடனடியாக அவர் பேதுருவோடு பேசவில்லை, பேதுருவுக்குள்ளால பிசாசு பேசுகிறதை அவர் கண்டார். பேதுருவுக்குள்ளால பிசாசு பேசுகிறதை கண்டார். அப்போ சிலுவையை பற்றிய செய்தி வந்த உடனே பிசாசு கிறிஸ்தவர்களையும் பாவிக்கும் என்பதை நிச்சயமாக அறிந்து கொள்ளும். அநேகமான கிறிஸ்தவர்களை பாவிக்கிறது என்பதை பல கிறிஸ்தவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள். அப்போ அவர் நேரடியாக பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே. அப்போ சாத்தானை பார்த்து அவர் என்ன சொல்லுகிறார்? என் கண்ணுக்கு முன்னால நினைக்கக்கூடாது, என் கண்ணுக்கு முன்னால நினைக்கக்கூடாது, பின்னால போ
எனக்கு முன்பாக நீ நிற்க உனக்கு என்ன துணிவு வந்தது என்று சொல்லி அவர் எனக்கு பின்னாக போ சாத்தானே என்று சொன்னார். அவர் சாத்தானுக்கு அவர் சொல்லி முடிந்த பிறகு அடுத்ததாக பேதுருவுக்கு சொல்றார், நீ அப்போ என்ன சொல்கிறார் அப்போ அந்த நீ என்று சொன்னது ஒவ்வொரு கிறிஸ்தவர்களையும் பார்த்து சொல்கிறார். அப்போ பேதுருவுக்கு நீ என்றவர் சொன்னது சகல கிறிஸ்தவர்களையும் பார்த்து அவர்களுக்கு நீ என்று சொல்லி அவர் என்ன சொல்றார், தேவனுக்கேற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கேற்றவைகளை சிந்திக்கிறாய். அப்போ கிறிஸ்தவர்கள் எந்த காலமும் தேவனுக்கேற்றவைகளை சிந்திக்க வேண்டும். அப்போ நான் வந்த நோக்கத்தை நீங்கள் அறிந்திருக்க வேணும், நான் யார் என்றதை நீங்கள் அறிந்திருக்க வேணும், நான் சிலுவைக்கு போகிறேன் என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேணும், சிலுவையில் நான் பாடுகள் பட்டு 3ஆம் நாள் நான் உயிர்த்தள வேண்டியதாக இருக்கிறது. இது தேவனுக்கேற்றவைகள். இந்த தேவனுக்கேற்றவைகளை அல்லவோ நீங்கள் சிந்திக்க வேண்டும், தேவனுக்கேற்றவைகளை அல்லவோ நீங்கள் சிந்திக்க வேண்டும். அப்ப அதனை சிந்தியாமல் மனுஷர்களுக்கு ஏற்றதை நீங்கள் சிந்திக்கிறது என்ன என்று சொல்லி அவனை கடிந்து கொண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப பேதுரு சொன்ன விஷயத்தை அவர் சாதாரணமாக எடுக்கவில்லை. அதே நேரம் தன்னுடைய சிஷ்யனை அசுத்த ஆவியல் தன்னுடைய சிஷ்யனை அசுத்த ஆவியல் கொடுமைப்படுத்துகிறதையும் அவர் நேரடியாக கண்டபடியினால் பேதுரு சொன்னதை அவர் சாதாரணமாக எடுக்கவில்லை. ஆனபடியால் அவனை கடிந்து கொண்டார் என்று சொல்லப்பட்டு கிடக்கு. அப்போ இதில் இருந்து நாங்கள் அறிகிற ஒரு பெரிய ஒரு உண்மை என்னவென்றால், சிலுவையின் செய்தி அவ்வளவாக ரசிக்கப்பட மாட்டாது. கிறிஸ்தவர்களாலேயே முதலாவது பிரச்சனை சிலுவையின் செய்திக்கு வரும். சிலுவையின் செய்தியை பிரசங்கிக்கிற பவுல் அப்போஸ்தலருக்கும் அதே கேதி ஏற்பட்டது. அப்ப இதனை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் சாத்தான் சிலுவைக்கு எதிராகத்தான் முற்றும் முழுதுமாக தன்னுடைய முழு சக்தியையும் பயன்படுத்துகிறான் என்பதை பார்த்து கொள்ள வேண்டும், நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் அவன் ஆரை பாவிக்கிறான்? கிறிஸ்தவர்களைத்தான் பாவித்து சிலுவையின் செய்தியை நசுக்கிறது தான் அவனுடைய நோக்கம் என்பதை கிறிஸ்தவர்களாகிய நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்ப இதை ஆண்டவர் 3 தரம், அதாவது மத்தேயு 16, 21, 23 சொல்லி இருக்கிறார். லூக்கா 9, 20, 22 சொல்லி இருக்கிறார். அப்ப திருப்பி இதனை சொன்னதன் மூலம் இதனுடைய முக்கியத்துவத்தை கிறிஸ்தவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே திருப்பி சொன்னார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இப்படி இருக்க நாங்கள் போன கடந்த செய்தியில குறிப்பாக ஆதியாகமம் 3:7 சொல்லப்பட்ட மிக முக்கியமான நிர்வாணம், அத்தியிலையும் நிர்வாணத்தையும் பற்றி ஒரு மறுபடியும் பார்ப்போம். அப்போ அவர் அத்தியிலைக்கு பதிலாக தோல் உடைகளை ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் கொடுத்தார் என்று சொல்லி நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அப்போ இந்த அத்தியிலே பற்றி ஒரு கொஞ்சம் நாங்கள் அறிய வேண்டியதாக இருக்கிறது. அப்போ அத்தியிலே என்ன சொல்லப்படுகிறது? ஆதியாகமம் 3:7 அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது, அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு அரக்கச்சைகளை உண்டு பண்ணினார்கள் என்று சொல்லி ஆதியாகமம் 3:7 சொல்லப்பட்டிருக்கிறது. அதனுடைய அர்த்தம், ஆவிக்குரிய அர்த்தம் என்ன என்பதை நாம் பார்த்து கொள்ளுவோம். எதற்காக இதனை நாங்கள் பார்க்கிறோம் என்று சொன்னால், நான் உங்களுக்கு ஒரு தொடர்பாக அப்படியே பிரசங்கித்து கொண்டு வருகிறேன். ஆதியாகமம் 3:15 முக்கியத்துவத்தையும் ஆதியாக
ஆதியாகமம் 3:15, கொலோசியர் 2:14-15 நிறைவேற்றப்பட்டதையும், அடுத்ததாக ஆதியாகமம் 3:15 பழைய ஏற்பாட்டு காலத்தில் அவர் பழைய ஏற்பாட்டு காலத்தில் அதை எப்படி நடைமுறைப்படுத்துறது என்பதை ஆதியாகமம் 3:21 ஆண்டவர் சொல்லி இருக்கிறத நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அந்த 3:21 பற்றி நான் உங்களுக்கு ஏற்கனவே விளங்கப்படுத்தி இருக்கிறேன். இப்பொழுது இந்த அத்தி இலைகளை பற்றி நாங்கள் பார்ப்போம். அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. ஆருடையது? ஆதாமினுடையதும் ஏவாளினுடையதும் கண்கள் திறக்கப்பட்டது என்று இங்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ பாவத்தின் நிமித்தம் அவர்களுடைய குற்ற உணர்வை பற்றி இங்கு சொல்லப்படுகிறது. அவர்கள் தேவனுக்கு எதிராக பாவம் செய்தார்கள். உடனடியாக ஒரு குற்ற உணர்வு அவர்களுக்குள்ள வந்திருப்பதை அவர்கள் அறிந்து கொண்டார்கள். அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அவர்களை சுற்றி இருந்த ஒளி விலகி போயிட்டது. பாவம் சென்றவுடன் அவர்களை சுற்றி இருந்த ஒளி அவர்களை விட்டு விலகி போயிட்டு. அப்போ முன்பு அவர்களுக்கு அவர்களுடைய சரீரத்தின் ஆடையாக அது இருந்தது. ஆனால் இப்பொழுதோ அவர்களை விட்டு அது விலகி போயிட்டது. அத்தியிலே தத்து உடனடியாக அவர்கள் என்ன செய்தார்கள்? தாங்கள் நிர்வாணிகளாய் இருப்பதை கண்டு தங்களுக்கு அரைக்கச்சைகளை உண்டு பண்ணினார்கள் என்று சொல்லப்பட்டு கிடக்கு. இதே மாதிரி பாவிகள் இப்பொழுது தங்களை அரைக்கச்சைகளால் அத்தி இலைகளால் தங்களை மூடிக்கொள்கிறார்கள். ஆதாமும் ஏவாளும் தங்களை மூடிக்கொண்டது போல தற்பொழுதும் அநேகமான பாவிகள், கிட்டத்தட்ட சகல பாவிகளும் தங்களை மூடிக்கொள்கிறார்கள். என்னத்தினால மூடிக்கொள்கிறார்கள்? அதாவது ஒழுக்கத்தினாலும் மத கொண்டாட்டங்களினாலும் தங்களை மூடிக்கொள்கிறார்கள். ஆதாமும் ஏவாளும் அத்தி இலையினால தங்களை மூடி தங்களை பாதுகாத்தது போல, தங்களுடைய நிர்வாணத்தை பாதுகாத்தது போல, இப்பொழுதும் பாவிகளான ஜனங்கள் மத கொண்டாட்டங்களை அத்தியிலேயாக போத்திருக்கிறார்கள். ஒழுக்கத்தினால நல்லொழுக்கமாக நாங்கள் இருப்போம் என்று ஒழுக்கத்தினால அத்தியிலே அவர்கள் கட்சியாக கட்டி அரைக்கச்சைகளாக கட்டி அவர்கள் போட்டு கொண்டு இருக்கிறார்கள் என்பதை நாம் அறிய வேணும். அவையெல்லாம் ஆதாமினுடைய அத்தி இலைகள். அப்போ தேவையானது என்ன? ஆண்டவர் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் கலட்டு அத்தி இலையே, உன்னுடைய பாவத்தை அது ஒரு பொழுதும் மூடப்போவதில்லை, அதற்கு நீ செய்ய வேண்டியது என்ன என்று சொல்லி அவரை ஒரு ஆட்டு குட்டியை எடுத்து அதை வெட்டி அதனுடைய கழுத்தில் இரத்தத்தை எடுத்து பலிபீடத்தில் அந்த இரத்தத்தை ஊற்றி அதனுடைய தோலை முற்றம் முழுதுமாக எடுத்து அவர்களுக்கு அந்த தோலால் போட்டு அந்த அவர்களுடைய பாவங்களையும் அவர்களுடைய நிர்வாணங்களையும் அவர் மூடினார். அப்போ இயேசு கிறிஸ்து, அதாவது ஸ்திரியின் வித்து தன்னை பலியாக சிலுவையில் ஒப்பு கொடுத்து அவர்களுடைய பாவத்தை அவர்களிடத்திலிருந்து அகற்றும் தனையும் அவர் வருவார் என்ற விசுவாசத்தின் மூலம் அவர்கள் ஆட்டுக்குட்டியையும் ஆட்டுக்குட்டியினுடைய இரத்தத்தையும் விசுவாசிக்கும் பொழுது அவர்கள் முற்றுமுழுமாக அவர்களுடைய பாவத்தில் இருந்து மூடப்படுவார்கள் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். துரதிர்ஷ்டவசமாக அந்த காலத்திலே இருந்து, ஆதாமின் காலத்திலே இருந்து மனுஷர்கள் இந்த விதமான அத்தி இலைகளை அதிகமாக போர்த்து கொண்டிருக்கிறார்கள் என்றும் அந்த அத்தி இலையினால தங்களுடைய நிர்வாணத்தை மூட முயற்சிக்கிறார்கள் என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும்.
அது அவர்களுடைய சாமர்த்தியத்தினால அவர்களுடைய கெட்டித்தனத்தினால உருவாக்கப்பட்டதே தவிர அது தேவனால் கொடுக்கப்பட்டதல்ல. தேவன் அந்த விதமான அத்தியிலே ஒரு பொழுதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்பதை அதாவது கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல, அதாவது பாவிகளும் அதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும். கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளுகிறது இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம். இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தையும் அவருடைய நீதியையும் தேவன் ஏற்றுக்கொள்ளுவாரே தவிர வேறு ஒன்றையும் அவர் ஏற்றுக்கொள்வதில்லை. மனுஷனுடைய ஒழுக்கத்தையும் மனுஷனுடைய மத கொண்டாட்டங்களையும் மனுஷனுடைய மத செய்கைகளையும் ஒன்றையும் தேவன் எடுத்துக்கொள்ளப் போவதில்லை, கணக்குக்கு எடுத்துக்கொள்ளப் போவதில்லை. ஏன்? அது மனுஷனை பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்காது. பாவத்திலிருந்து விடுதலை கொடுப்பது இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம். அப்ப அந்த இரத்தத்தை பிரதிபலிக்கிற ஆட்டுக்குட்டியையும் ஆட்டுக்குட்டி சிந்தின இரத்தத்தையும் எவன் விசுவாசிக்கிறானோ அவனுக்கு பாவம் மூடப்படும் என்று சொல்லி ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசத்தை தவிர வேறொன்றையும் தேவன் ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அதுவே தேவனுடைய நீதியாகும். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்தில் ஆரம்பிக்கப்பட்ட பலிமுறை பழைய ஏற்பாடு முழுக்க அந்த முறை தொடரப்பட்டது. அப்ப அவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், காலம் நிறைவேறும் பொழுது இயேசு கிறிஸ்து தேவன் மனுஷனாக இந்த பூலோகத்துக்கு வந்து தன்னை பலியாக கொடுக்கும் வரையும் மனுஷன் இதனையே பின்பற்ற வேண்டும். அதாவது மாற்றம் ஒன்றும் இல்லாமல் அவரால் அனுமதிக்கப்பட்ட அவரால் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்ட அந்த பலியிடும் முறையை மனுஷன் முற்று முழுதுமாக அனுசரிக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் எதிர்பார்த்தார். அப்போ மோசேயினுடைய நியாய பிரமாணத்தின் இருதயமாக இந்த பலியிடும் முறை இருந்ததென்றதை நாம் அறிந்து கொள்ள வேணும். அப்போ 4000 வருஷ காலமாக இந்த பலியிடும் முறை அந்த பலியிடும் முறையை நடைமுறைப்படுத்த வேண்டுமென்று தீர்க்கதரிசிகளினாலும் பல்வேறு விதமாக தீர்க்கதரிசிகளினாலே இஸ்ரவேலியர்களுக்கு அது தொடர்ச்சியாக கொடுக்கப்பட்டது. நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலை அடைய வேண்டுமாயிருந்தால் என்னோடு தேவனோடு உங்களுக்கு உறவை ஏற்படுத்த உங்களுக்கு விருப்பமாயிருந்தால், ஓரளவு உறவை நீங்கள் ஏற்படுத்த விருப்பமாயிருந்தால், என் குமாரன் ஸ்திரியின் வித்து பூலோகத்துக்கு வரும் தனையும் அவரை பிரதிபலிக்கிற பலியையும் அவர் சிலுவையில் செய்ய போகிறதை பிரதிபலிக்கிற பலிபீடத்தையும் நீங்கள் உங்களுடைய பலியிடும் முறையாக நீங்கள் அனுசரிக்கும் பொழுது அந்த இரத்தம் உங்களுடைய பாவங்களை மூடிக்கொள்ளும், என்னோடு நீங்கள் ஃபெலோஷிப் வைக்க முடியும் என்று சொல்லி நம்முடைய ஆண்டவர் தேவன் தெளிவாக மனுஷனுக்கு 4000 வருஷ காலமாக அதனை செய்யுமாறு வற்புறுத்தி இருந்தார். அப்ப சுருக்கமாக சொல்ல போனால் மோசேயினுடைய நியாய பிரமாணம், அந்த நியாய பிரமாணத்தினுடைய இருதயம் பலியிடும் முறையாக இருந்தது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்தில் ஆரம்பித்த பலியிடும் முறை 4000 வருஷ காலமாக பழைய ஏற்பாட்டில் அதனை உபயோகிக்கப்பட்டதென்றதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது நேரம் சமீபமாகிவிட்டது. அடுத்த செய்தியில் உங்களை சந்திக்கும் வரை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய கிருபையும் இரக்கமும் உங்களுக்கு தாராளமாக கிடைப்பதாக. இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த பிதாவே, ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். இந்த சிலுவையின் செய்தியை கேட்பவர்கள் அதன் ஆவிக்குரிய பலனை பூரணமாக அடைய வேண்டும் என்பதே நம்முடைய பிரார்த்தனையாகும். தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர்
647-465-1224 மூலமும் இமெயில் மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் paulbalabaskaran@gmail.com மூலமும் தொடர்பு கொள்ளலாம்.